ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபோட்டோஷாப்பில் இந்த மாதிரி 3D லேண்ட்ஸ்கேப்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நான் இங்கே ஒரு ஒயர் ஃப்ரேம் வச்சுருக்கேன். இந்த ஒயர் ஃப்ரேமை பேஸாக கைட்லைனாக யூஸ் பண்ணி தான் நான் எல்லாத்தையும் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ தென் இந்த ஃபர்ஸ்ட் இமேஜ் உள்ளே கொண்டு வந்துட்டு இப்போ இதோட ஒப்பாசிட்டி நான் டவுன் பண்ணி இந்த இமேஜை நகர்த்தி எனக்கு இந்த டாப் வியூவில் நான் எங்கே இந்த இமேஜை கவர் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த 2 மவுண்டெயின்ஸ் தான், இந்த 2 ரீஜியன் இருக்கு இல்லையா, இது 2 தான் எனக்கு இந்த ஆங்கிளில் இங்கே ப்ளேஸ் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி மூவ் பண்ணி ப்ளேஸ் பண்ணிடுறேன். வேணுன்னா கண்ட்ரோல் டீ கொடுத்து ரீசைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, லேசர் டூலில் ரைட் கிளிக் பண்ணி பாலிகான் லேசர் டூல் எடுத்து இந்த டாப் வியூ மட்டும் ஒரு செலெக்ஷனாக மேக் பண்ணிக்கோங்க. செலெக்ஷன் மேக் பண்ணதுக்கப்புறமா இந்த டாப் செலெக்ஷனை பேஸ் பண்ணி இந்த லேயருக்கு ஒரு மாஸ்க் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட லேயர் இதுக்குள்ளே மட்டும்தான் விசிபிளாக இருக்கும். ஸோ இதோட ஒப்பாசிட்டி அகைன் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இதோட மாஸ்க்கை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரஷ் டூல் எடுத்து ஒரு ஹார்ட் ரவுண்ட் ப்ரஷ் எடுத்துக்கோங்க. ஓகே, எடுத்துகிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த மவுண்டெயினில் இருக்கு பாருங்கள், இங்கெல்லாம் எனக்கு 3D லேண்ட்ஸ்கேப் 3D வியூவில் வேணும்னா இதெல்லாம் நான் ரிவீல் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, மாஸ்க் கிளிக் பண்ணிவிட்டு ப்ரஷ்ஷில் ஹார்ட் ரவுண்ட் ப்ரஷ் எடுத்து ஒயிட் ஃபோர்க்ரவுண்ட் கலரை வச்சு ஜஸ்ட் எனக்கு எங்கெல்லாம் தேவையோ அங்கே பெயிண்ட் பண்ணுறேன். மறுபடியும் இதே ஹைட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எக்ஸை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பிளாக் சுவிட்ச் ஆகிடும். அப்படியே நீங்கள் இந்த லேயர்ஸ் ஹைட் பண்ணிக்கலாம் தேவைப்படுற இடத்துல. அந்த குயிக் செலெக்ஷன் எடுத்து ஒரு செலெக்ஷன் மேக் பண்ணி மிச்ச ஏரியாலாம் டெலீட் பண்ணிடுறேன். அண்ட் அதே மாதிரி லேசர் டூல் எடுத்து எனக்கு தேவையான மாதிரி மவுண்டெயின் மாதிரி வரைஞ்சி மிச்ச இடத்தையும் நான் டெலீட் பண்ணிடுறேன். தென் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா, இங்கே இருக்குது பாருங்கள், இங்கே ஒரு காலி ஏரியா இருக்குது இல்லையா, அதையும் ஃபில் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், அகெயின் லேசர் டூல் எடுத்து ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். நியூ லேயர் க்ரியேட் பண்ணிவிட்டு லேசர் டூலில் ஜஸ்ட்டு இங்கே ஒரு மவுண்டெயின் ரேண்டமாக இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி லேசர் டூலில் ஒரு செலெக்ஷன் மேக் பண்ணிக்கிறேன். மேக் பண்ணதுக்கப்புறமா க்ளோன் ஸ்டாம்ப் டூல் எடுத்துக்கோங்க. க்ளோன் ஸ்டாம்ப் டூல் எடுத்து சாம்பிளில் கரண்ட் அண்ட் பிலோ செலக்ட் பண்ணிக்குவோம். இப்போ கரண்ட் அண்ட் பிலோ ஏன்னா நம்ம இருக்க கரண்ட் லேயரில் பெயிண்ட் பண்ண போகிறோம், பிலோ லேயர்லேருந்து சாம்பிள் எடுக்க போகிறோம். ஸோ கரண்ட் அண்ட் பிலோ வச்சுட்டு இந்த ப்ரஷ்ஷோட சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. வச்சுட்டு சாஃப்ட் ரவுண்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணி ஜஸ்ட் சாம்பிள் ஆல்ட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களோட பாயிண்டர் டூல் வரும். இப்போ இங்கேருந்து ஒரு சாம்பிள் எடுத்து இங்கே பெயிண்ட் பண்ணலாம். இப்போ இங்கேருந்து ஒரு சாம்பிள் எடுத்து இங்கே எப்படி பெயிண்ட் பண்ணுறோம் அந்த மாதிரி இந்த செலெக்ஷன் ஃபில் பண்ணிக்கோங்க. அண்ட் இதை கொஞ்சம் நேச்சுரலாக மவுண்டெயின் மாதிரி இருக்க மாதிரி நீங்கள் மறுபடியும் கட் பண்ணிக்கலாம். இதை இன்னும் வேணுன்னா கூட இதோட சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். கண்ட்ரோல்+T கொடுத்து சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்குவோம். ஓகே, இப்போ மவுண்டெயின் மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா ஒரு சின்ன ப்ராப்ளம் என்னென்னா, இங்கே இந்த கலர் வேறையாக இருக்குது, இந்த மவுண்டெயின் கலர் வேறையாக இருக்குது. ஸோ கலரை நம்ம ஈவன் பண்ணலாம். இப்போ இந்த 2 லேயரையும் செலக்ட் பண்ணி கண்ட்ரோல்+G ப்ரெஸ் பண்ணி இதை ஒரு குரூப்பில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர்ஸ் போய்ட்டு ஒரு ஹியூ அண்ட் சேச்சுரேஷன் லேயர் க்ரியேட் பண்ணி இதை இந்த குரூப் மேலே கிளிக் பண்ணிடுறேன். ஏன்னா இந்த குரூப் மேலே மட்டும் எனக்கு அஃபெக்ட் ஆகும். இப்போ இந்த ஹேண்ட் டூல் இருக்கு இல்லையா, இதான் டார்கெட் ஏரியா செலக்ட் பண்ணுற ஏரியா. இப்போ இந்த ஹேண்ட் டூலை கிளிக் பண்ணிவிட்டு நான் இப்போ இங்கே கிளிக் பண்ணேன், இந்த சேச்சுரேஷன் அதாவது இந்த கலர் ஜோனுக்குள்ளே இருக்க க்ரீன் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிடுவேன். இப்போ நான் ஹியூ அட்ஜஸ்ட் பண்ணேன்னா அந்த கலர் ரேஞ்சில் என்னெல்லாம் இருந்ததோ அது மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். ஓகே, பார்த்தீங்களா? ஸோ இதை அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி இதோட பிரைட்னஸையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ கலரை சேஞ்ச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இங்கே இருக்குது சி இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல எனக்கு இந்த லேண்ட் ஜோன்லாம் தேவையில்லை. இப்போ அதுக்கெலாம் என்ன பண்ணலான்னா, இப்போ இந்த நம்மளோட பாட்டம் லேயர் இருக்கு இல்லையா, அந்த லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு அகெயின் லேசர் டூல் எடுத்து ரஃபாக ஒரு செலெக்ஷன் இதை சுற்றி மேக் பண்ணுறேன். நான் அகெயின் இதை சுற்றியும் ரஃபாக ஒரு செலெக்ஷன் மேக் பண்ணுறேன். ஓகே, மேக் பண்ணிவிட்டு இப்போ ஷிஃப்ட்+பேக் ஸ்பேஸ் கொடுங்க. இது ஃபில் பேனல் ஓப்பன் பண்ணும். இப்போ இந்த கண்டென்ட்ஸில் கண்டென்ட்டாக வேறு வச்சுட்டு ஓகே கொடுங்க. இப்போ இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்க பிக்சல்ஸ் ரெப்ளிகேட் பண்ணி நம்மளோட இடத்த ஃபில் பண்ணி கொடுத்துரும். அகைன் இப்போ இந்த இடம் ஏன் ஒரு ப்ராப்பராக வரலன்னா, பக்கத்துலேயே இந்த கிராஸ் ரீஜன் இருக்குது, அதனால் வரல. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்படி ஒரு செலெக்ஷன் எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு க்ளோன் ஸ்டாம்ப் டூல் எடுத்து இந்த இடத்த சாம்பிள் பண்ணி அதை அப்படியே பெயிண்ட் பண்ணிக்குவோம். ஓகே, இப்போ இந்த இடத்த ஃபில் பண்ணதுக்கப்புறமா எனக்கு இந்த வாட்டர் சாட்டிஸ்ஃபைடாக இல்லை, அதாவது சி வாட்டர் மாதிரி இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், இன்னொரு நியூ லேயர் வச்சுருக்கேன், இது உள்ளே கொண்டு இதுக்கு மேலே ப்ளேஸ் பண்ணிடுங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு இதையும் இந்த டாப் லேயர் மேலே கிளிக் பண்ணுங்கள் இப்போதைக்கு. அப்புறம் இதோட ஒப்பாசிட்டி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல்-T கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு வாட்டர் எங்கே தேவையோ அந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்குவோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இதை அட்ஜஸ்ட் பண்ணி
ஹரிசாண்டலாக ஃப்ளிப் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இப்போது எனக்கு இந்த இடத்துலாம் வந்து இந்த லேயர் அஃபெக்ட் ஆக வேண்டாம் கிராஸ் மேலெலாம். ஸோ அதனால் ஒரு மாஸ்க் ஒன்று க்ரியேட் பண்ணி ஒரு ப்ரஷ் டூல் எடுத்து சாஃப்ட் ரவுண்ட் ப்ரஷ் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு பிளாக் ஃபோர்க்ரவுண்டாக வச்சு எனக்கு தேவையில்லாத இடத்துலாம் வந்து நான் எரேஸ் பண்ணிக்கிறேன். அகெயின் ஒயிட்டை ஃபோர்க்ரவுண்டாக வச்சு எக்ஸ்ட்ரா எரேஸ் பண்ணிட்டீங்கன்னா மிச்ச இடத்துல ரிவீல் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இதோட ஒப்பாசிட்டி வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணிவிட்டு இப்போ இந்த யாட்ச் இருக்கு இல்லையா, அந்த யாட்ச் வந்து எனக்கு இன்னும் சின்னதாக இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா இந்த லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு லாஸோ டூலில் இப்படி ஒரு செலெக்ஷன் மேக் பண்ணுறேன். ஷேடோவோட செலெக்ஷன் மேக் பண்ணி இங்கே வந்து ஸ்பாட்டிலிங் ப்ரஷ் டூல் இருக்கும், ஐ ட்ராப்பர் கீழே அதில் கிளிக் பண்ணி கண்டென்ட் அவர் மூவ் டூல் எடுங்க. மூவ் டூல் எடுத்து அதை ரிமூவ் பண்ணி ஸ்கேல் பண்ணிக்கோங்க. ஸ்கேல் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ரொட்டேட் பண்ணி ப்ளேஸ் பண்ணிங்கன்னா இது வந்து மிச்சம் இருக்க ஏரியா வந்து கண்டென்ட் அவர் ஃபில் எப்படி செயல்படுதோ அந்த மாதிரி ஃபில் பண்ணி கொடுத்துரும். அண்ட் உங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வேணுன்னா ஜஸ்ட் க்ளோன் ஸ்டாம்ப் டூல் எடுத்து சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் மட்டும் பண்ணிக்குவோம். ஓகே, ஸோ இந்த இடத்த வந்து நம்ம கவர் பண்ணியாச்சு. அண்ட் அகெயின் இங்கே வந்து கொஞ்சம் கேப் இருக்கு இல்லையா, அதையும் நான் என்ன பண்ணுறேன்னா க்ளோன் ஸ்டாம்ப் டூல் எடுத்து இங்கே சாம்பிள் எடுத்து ஜஸ்ட் இந்த இடத்துல பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ அகெயின் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் சாம்பிள் சரியில்லை, நான் இங்கே சாம்பிள் எடுத்து ஜஸ்ட் இங்கே இப்படி பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இது வந்து ஓகே எனக்கு. இப்போ இந்த 2 சைட்ஸ் வந்து நம்ம ஃபில் பண்ணோம். ஓகே, 2 சைட்ஸ் வந்து நான் இங்கே என்ன பண்ண போகிறேன்னா இந்த கிராஸோட ரூட் எப்படி இருக்கும், இந்த மவுண்டெயினோட ரூட் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இங்கேயும், அண்ட் இதோட வாட்டரோட பேஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இங்கே நம்ம எடிட் பண்ணோம். ஸோ இப்போ க்ரியேட் பண்ண வரைக்கும் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி ஒரு குரூப்பில் போட்டு இதை வந்து டாப் நேம் பண்ணிக்கிறேன். ஓகே, தென் அகெயின் ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணி இந்த 2 சைடு வந்து இண்டிவிஜுவலாக வந்து செலெக்ஷன் மேக் பண்ணிக்கோங்க. பாலிகான் லேசோ டூல் எடுத்து செலெக்ஷன் மேக் பண்ணதுக்கப்புறமா ப்ரஷ் ஒரு இந்த மாதிரி வாட்டர் கலர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க, லைட் கலர் செலக்ட் பண்ணிவிட்டு இது வந்து இங்கே ஃபில் பண்ணிவிடுவோம். ஓகே, நான் அகெயின் அதே மாதிரி இது வந்து டாப் கீழே போட்டுருங்க, ஏன்னா டாப் தான் நமக்கு மேலே இருக்கும். இப்போ அகெயின் இன்னொரு லேயர் க்ரியேட் பண்ணி இந்த சைடு வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ 2 சைடும் ஃபில் பண்ணதுக்கப்புறமா 2த்தையும் வந்து நேம் பண்ணிக்கோங்க லெஃப்ட் அண்ட் ரைட்னு. ஸோ கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கும். தென் லெஃப்ட் லேயர் இருக்கு இல்லையா, லெஃப்ட் லேயர் மேலே இன்னொரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணி இது மேலே ப்ளேஸ் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு ப்ரஷ் டூல் எடுத்து இதுலேயே வந்து வாட்டர்லேயே வந்து டார்க் கலர் எடுத்து ஜஸ்ட் இந்த பாட்டமில் மட்டும் நல்லா டார்க் பண்ணிக்கோங்க, ஏன்னா வாட்டர் வந்து டீப்பர் ஆக ஆக டார்க் ஆகிட்டு போகும். சேம் வந்து இன்னொரு லேயருக்கும் அதே மாதிரி பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இங்கே இந்த சைடு இருக்க லேண்ட்ஸ்கேப் மாதிரி எனக்கு வந்து இங்கே சின்னதாக ஒரு லேண்ட்ஸ்கேப் இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா அகைன் இந்த டாப்பில் வந்து இந்த ஒரிஜினல் லேயருக்கு பாருங்கள், இந்த ஒரிஜினல் லேயரை காப்பி எடுத்து மேலே ப்ளேஸ் பண்ணிடுறேன். இதோட மாஸ்க் வந்து டெலீட் பண்ணிவிட்டு இதோட ஒப்பாசிட்டி டவுன் பண்ணிக்கிறேன். இப்போ அகெயின் எனக்கு எந்த இடம் வந்து அங்கே ப்ளேஸ் பண்ணணுமோ அந்த மாதிரி நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இதை வந்து ஹரிசானில் ஃப்ளிப் பண்ணிவிட்டு இந்த மவுண்டெயின் வந்து இங்கே இருக்க மாதிரி நான் ப்ளேஸ் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இதை அகெயின் இப்படி ப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஆல்ரெடி இந்த லேயருக்கு ஒரு மாஸ்க் இருக்கு பாருங்கள், ஒரிஜினல் லேயருக்கு, அந்த ஒரிஜினல் லேயர் மாஸ்க்கே வந்து நம்ம இதுக்கு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடலாம். அதுக்கு என்ன பண்ணோன்னா ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாஸ்க்கை ட்ராக் பண்ணி எந்த லேயர் மேலே ப்ளேஸ் பண்ண நினைக்கிறீங்களோ அது மேலே ரிலீஸ் பண்ணுங்கள். சேம் மாஸ்க் வந்து அப்ளை ஆகிடும். இப்போ இதோட ஒப்பாசிட்டி வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக்கிட்டு ஜஸ்ட்டு செலெக்ஷன் டூல் எடுத்து இந்த மவுண்டெயின் மட்டும் தான் நமக்கு தேவை. ஸோ இதை மட்டும் செலக்ட் பண்ணி மாஸ்க்கை கிளிக் பண்ணி இப்போ நம்ம செலக்ட் பண்ணியிருக்க ஏரியா வந்து இந்த கிராஸ் மட்டும், அதாவது மவுண்டெயின் மட்டும். இப்போ இதை தவிர மிச்சம் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணோன்னா செலெக்ஷன் இன்வெர்ஸ் பண்ணணும். அதுக்கு Ctrl+Shift+I ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ Ctrl+Shift+I ப்ரெஸ் பண்ணால் மிச்சம் எல்லா இடமும் செலக்ட் ஆகிடும். இப்போது ஒயிட்டை வந்து ஃபோர்க்ரவுண்ட் கலர் வச்சு ஜஸ்ட்டு பேக் ஸ்பேஸ் கொடுத்திங்கன்னா இந்த இடம் வந்து டெலீட் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்த டெலீட் பண்ணியாச்சா. இப்போ எனக்கு பட் இந்த மவுண்டெயினோட இந்த ஸ்டீப் வந்து வேணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ப்ரஷ் டூலில் ஒரு ஹார்ட் ரவுண்ட் ப்ரஷ் எடுத்து ஒயிட்டை வந்து ஃபோர்க்ரவுண்ட் கலராக வச்சு ஜஸ்ட் எனக்கு இங்கெல்லாம் தேவை இருக்குல்ல, இதை வந்து நான் ஜஸ்ட் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். அகெயின் செலெக்ஷன் மேக் பண்ணி இந்த இடத்தெல்லாம் டெலீட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இது வந்து ஓகே எனக்கு. இப்போ இந்த லேயரையும் வந்து நான் டாப் குரூப்லேயே வந்து ப்ளேஸ் பண்ணிடுறேன். ஓகே, தென் நெக்ஸ்ட்டு இப்போ இந்த கிராஸ் இருக்கு பாருங்க, இந்த கிராஸை வந்து நீங்கள் எக்ஸாக்டாக அப்படி கட் பண்ணி எடுத்திங்கன்னா, அதாவது இந்த மவுண்டெயின் இந்த ட்ரீலாம் கட் பண்ணி எடுத்திங்கன்னா ஃபர்ஸ்ட் இதோட ரூட்ஸ் கொஞ்சம் இருக்கும், அதுக்கப்புறம் கீழே வந்து பெட் ராக் இருக்கும்.
ஓகே, ஸோ இந்த சைடு அதே மாதிரி இங்கே கொஞ்சம் இருக்கும். அதுக்கப்புறமா இந்த வாட்டர் ஏரியா, இது எல்லாத்தையும் நம்ம இப்போ கவர் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். நான் வந்து இந்த மாதிரி ஒரு ராக் டெக்ஸ்சர் வந்து வச்சுருக்கேன். இப்போ இதை உள்ளே கொண்டு வந்துக்கலாம். ஃபர்ஸ்ட் உள்ளே கொண்டு வந்து Ctrl T ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்து இதோட 2 ஹரிசாண்டல் பிளேசஸ் இருக்கு இல்லையா, இது ரெண்டுத்தை வந்து இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ப்ளேஸ் பண்ணுங்கள். அதாவது இந்த லைன், இந்த வியூ இப்போ அதுக்கு மேட்ச் ஆகணும்னு நான் ப்ளேஸ் பண்ணிடுறேன். இதோட ஒப்பாசிட்டி லைட்டாக டவுன் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடம் இருக்குது பாருங்கள், இதில் கண்ட்ரோலை ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இப்படி இந்த கார்னரில் இப்படி ப்ளேஸ் பண்ணிங்கன்னா மவுஸை இந்த மாதிரி ஏரோ சிம்பிள் காட்டும். இது என்ன பண்ணுன்னா, இதை வந்து பெர்ஸ்பெக்டிவில் வந்து எடிட் பண்ண முடியும், நம்மளால் ஸ்கியூ பண்ண முடியும் இந்த இமேஜ். ஸோ கண்ட்ரோலை ஹோல்ட் பண்ணிகிட்டே கிளிக் பண்ணி இந்த இடத்த வந்து அப்படியே ட்ராக் பண்ணி இந்த பெர்ஸ்பெக்டிவில் வந்து ப்ளேஸ் பண்ணுங்கள். தென் அகெயின் இதை அப்படியே கீழே ட்ராக் பண்ணிவிட்டு இந்த டாப் வியூவும் இந்த பெர்ஸ்பெக்டிவில் இந்த லைனுக்கு பேரலாக இருக்க மாதிரி ப்ளேஸ் பண்ணிடுங்க. இப்போது இதை நீங்கள் லைட்டாக ஸ்கேல் பண்ணிவிட்டு அகெயின் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணி இப்போ எனக்கு இந்த இடம் இருக்குது பாருங்கள், இந்த மவுண்டைன் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல தான் எனக்கு வேணும். அதுக்கேற்ற மாதிரி நான் அட்ஜஸ்ட் பண்ணி ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போது இது வந்து லெஃப்ட்டு மேலே வச்சு இந்த லேயரையும் நான் கிளிக் பண்ணிடுறேன். ஏன்னா இதுக்கு மேலே மட்டும்தான் எனக்கு வந்து ஆக்ட் ஆகணும். ஸோ அகெயின் இதோட ஒப்பாசிட்டி வந்து ஃபுல்லாக கொண்டு வந்துட்டு லேசோ டூல் எடுத்து, அதாவது நார்மல் லேசோ டூல் எடுத்து எனக்கு வந்து இந்த இடம் அப்படியே உள்ள கிரவுண்டில் இறங்கிட்டே போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இப்படி இறங்கிட்டே போய் அதனால் நான் இதெல்லாம் வந்து டெலீட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ இதை டெலீட் பண்ணியாச்சா. தென் சேம் இதே மெத்தடில் வந்து நான் இந்த இடத்துக்கும் அதே மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இந்த சைடு மாதிரி இந்த சைடு வந்து ராக் வந்து நான் ப்ளேஸ் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா, ராக் வந்து கொஞ்சம் டார்க்கர் ஆகணும். அதுக்கு என்ன பண்ணுறேன், இந்த ராக் லேயர் வந்து ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு இமேஜ் போய்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட் வந்து கிளிக் பண்ணுறேன். இப்போ ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ணி நீங்கள் பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட் அப்ளை பண்ணிங்கன்னா அதை வந்து உங்களால் எடிட் பண்ண முடியும். நான் ஷோ பண்ணுறேன். ஸோ இதோட பிரைட்னஸ் வந்து நல்லா கம்மி பண்ணிட்டு கான்ட்ராஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட் வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபில்டர் அப்ளை ஆகிருக்கு. இப்போ நீங்கள் அதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா எடிட் பண்ணிக்கலாம். ஒரு பிளெயின் இமேஜ் மேலே ஒரு இமேஜ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா அது வந்து உங்களால் எடிட் பண்ண முடியாது. பட் அதை ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா எப்போ வேணுமோ எடிட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வாட்டர் கொஞ்சம் நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, சேம் வந்து இந்த சைடு நான் வந்து டார்க் ஆக்கிக்கிறேன். ஓகே, இப்போ ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக இருக்குது இல்லையா, இப்போ நீங்கள் வந்து மேலே, அதாவது பாட்டம் வந்து ரொம்ப டார்க்காக இருக்கும், மேலே வந்து கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதில் ஹைட் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபில்டர்னு இருக்கு பாருங்கள், இங்கே வந்து ஒரு மாஸ்க் இருக்கா. ஸோ அந்த மாஸ்க்கை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி சாஃப்ட் ரவுண்ட் ப்ரஷ் வேணுன்னா சாஃப்ட் ரவுண்ட் ப்ரஷ் எடுத்து ஜஸ்ட்டு பிளாக் வந்து ஃபோர்க்ரவுண்ட் கலராக வச்சு கொஞ்சம் ஒப்பாசிட்டி கம்மி பண்ணி இந்த இடத்த வந்து லைட்டாக பிரைட் பண்ணிக்கலாம். இங்கே நீங்கள் மாஸ்க், அதாவது இந்த மாஸ்க் வந்து எப்படி லேயர் மாஸ்க் ஒர்க் ஆகுதோ அந்த மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபில்டர் மாஸ்க் இது. ஓகே, ஸோ அகைன் இந்த மாஸ்க் கிளிக் பண்ணி லைட்டாக பிரைட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த இது வந்து முடிஞ்சிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே வாட்டர் இருக்குது பாருங்கள், டீப் டவுன் வாட்டர் எப்படி இருக்கும், நம்மளோட உள்ளார வந்து வீடு இருக்கும், பிளான்ட்ஸ் இருக்கும், அந்த மாதிரி வந்து நான் இந்த இடத்த வந்து ஃபில் பண்ண போகிறேன். அது வந்து ரொம்ப லாங் ப்ராசஸ். சேம் டெக்னிக் தான், எல்லா இமேஜும் உள்ளே கொண்டு வந்து ஜஸ்ட் அதோட ஒப்பாசிட்டி டவுன் பண்ணி இந்த ஏரியா ஃபுல்லாக கிளிக் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ இதை வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து அண்டர் வாட்டர் எஃபெக்ட் வந்து நான் நிறைய கொடுத்துட்டு இப்போ லெஃப்ட் அண்ட் ரைட்டை வந்து நான் தனித்தனி குரூப் பண்ணிக்கிறேன். ஓகே, தனித்தனி குரூப் பண்ணதுக்கப்புறமா இப்போ இந்த ஹார்ட் எட்ஜ் இருக்கு பாருங்க, ராக், இந்த ராக் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்காது, ஜஸ்ட் ஒரு இது வந்து சாஃப்டன் பண்ணும். ஸோ இதுக்கு என்ன பண்ணுறேன்னா அந்த லேயர் ஓப்பன் பண்ணி இந்த ராக் லேயர் கிளிக் பண்ணி அதுக்கு ஒரு மாஸ்க் க்ரியேட் பண்ணிடுறேன். ப்ரஷ் டூல் எடுத்து பிளாக் ஃபோர்க்ரவுண்ட் கலரை வச்சு ஜஸ்ட் லைட்டாக சாஃப்டன் பண்ணிக்கிறேன். ஸோ சேம் வந்து இந்த சைடு இருக்க ராக்குக்கும் நான் அதே மாதிரி சாஃப்டன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா வந்து இந்த ராக் இருக்கு இல்லையா, ஸோ இந்த மவுண்டெயின், இந்த லேண்ட்ஸ்கேப் இருக்குது, இதோட பாட்டம் வந்து இப்படி இருக்காது. ஆக்சுவலாக இந்த சைடும் வந்து கொஞ்சம் ராக்ஸ் வந்து இருக்கும்.
ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ இந்த பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு பாருங்கள், இந்த பெர்ஸ்பெக்டிவ் ராக் இருக்கு பாருங்கள், இதை வந்து ஒரு காப்பி எடுத்து இந்த லெஃப்ட்டில் வந்து போட்டுருங்க. போட்டு இது மேலே கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இதில் இருக்க லேயர் மாஸ்க்கு டெலிட் பண்ணிவிடுங்க. அதேமாதிரி வந்து ஸ்மார்ட் ஃபில்டரையும் வந்து டெலிட் பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போது இதை கண்ட்ரோல் T கொடுத்து ஜஸ்ட் இதை ட்ராக் பண்ணி கொண்டு வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் இப்படி ஸ்லாண்டிங்காக வந்து இப்படி ப்ளேஸ் பண்ணிவிட்டு இதோட சைஸ் வந்து ரீசைஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் இதை வந்து அப்படியே மொத்தமாகவே இந்த மவுண்டெயினோட சைட் வியூவாக காட்ட போகிறேன். இது வந்து எது கீழே இருக்கும்னா இந்த ராக் இருக்கிறாங்க, அதுக்கு கீழே வந்து இது இருக்கும். ஸோ இப்படி இருக்கணும். இந்த மாதிரி நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ப்ளேஸ் பண்ணிவிட்டு இது இந்த லேயருக்கு வந்து ஒரு மாஸ்க் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு ப்ரஷ் டூல் எடுத்துக்கோங்க. ப்ரஷ் டூல் எடுத்து பிளாக் ஃபோர்க்ரவுண்ட் கலரை வச்சு நல்லா ப்ரஷ் சைஸ் பெருசு பண்ணி ஜஸ்ட் இப்படி இந்த ராக் வந்து அப்படியே ஸ்லாண்ட் ஆகிட்டே கீழே வர மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து கொடுத்துட்டு இதோட ஒப்பாசிட்டி வந்து நான் டவுன் பண்ணிக்கிறேன். ஓகே, அண்ட் அகெயின் இங்கே ரிவீல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் ஒயிட் ஃபோர்க்ரவுண்ட் கலரை வச்சு ரிவீல் பண்ணிக்கோங்க. ஸோ சேம் டெக்னிக்கில் வந்து இந்த ராக் இருக்கு பாருங்க, இதை காப்பி பண்ணி இந்த ரைட் லேயர் மேலே போட்டு கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதோட மாஸ்க்கை டெலீட் பண்ணிவிட்டு சேம் ஸ்மார்ட் ஃபில்டரையும் வந்து டெலீட் பண்ணிடுங்க. இப்போ கண்ட்ரோல் T கொடுத்து இதை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி இங்கே கொண்டு வந்து ப்ளேஸ் பண்ணிக்குவோங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த லேண்ட் இருக்கு பாருங்கள், இந்த லேண்ட் முடிகிற இடத்துல ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்கோங்க. இப்போ அகைன் இதுக்கு ஒரு மாஸ்க் க்ரியேட் பண்ணி இதுவும் வந்து சேம் இந்த ராக்குக்கு கீழே பாட்டமில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்போ எரேசர் டூல் எடுத்துக்கிறேன், ப்ரஷ் டூல் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு பிளாக் ஃபோர்க்ரவுண்ட் கலரை வச்சு ஸோ இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த லேண்ட் இருக்கு பாருங்க, இதோட மொத்த பாட்டம் வந்து இந்த மாதிரி இருக்க மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து நம்ம கொடுத்தாச்சு. ஓகே, தென் இது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு நியூ லேயர் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணி இது எல்லாத்துக்கும் டாப்பில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு ப்ரஷ் டூல் எடுத்து ஹார்ட் ரவுண்ட் ப்ரஷ் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒயிட் ஃபோர்க்ரவுண்ட் கலராக வச்சுட்டு சைஸ் வந்து நல்லா டவுன் பண்ணிக்கோங்க. ஓகே, நல்லா டவுன் பண்ணி இந்த லைன் இருக்கு பாருங்க, இங்கே வந்து சும்மா ரேண்டமாக ஒரு லைன் வந்து வரைங்க. ஜஸ்ட் ஹேண்டியாக இருக்கணும், ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த ஹரிசாண்டல் லைன் மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக வரைஞ்சிக்கோங்க. ஓகே, ஸோ வரைஞ்சதுக்கப்புறமா இதோட பிளண்ட் மோடை வந்து ஓவர்லேயில் மாற்றிட்டு இதோட ஃபில்லை வந்து நல்லா கம்மி பண்ணுங்க தேவையான அளவு. ஓகே, ஸோ இப்போ இது ஒரு எஃபெக்ட் என்ன கொடுக்குன்னா அந்த செப்பரேஷன் எஃபெக்ட் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு பாருங்கள், இந்த எஃபெக்ட் வந்து கொடுக்கும். ஓகே, இப்போ வந்து நான் ஒயர் ஃப்ரேம் வந்து ஹைட் பண்ணி பார்க்குறேன், எனக்கு எங்கேயாவது ஏரியா வந்து மிஸ் ஆகுதான்னு சொல்லிட்டு. ஸோ ஒயர் ஃப்ரேமில் இந்த லைன்ஸ் மட்டும் ஹைட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு சூப்பரான 3D லேண்ட்ஸ்கேப் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ இது பாட்டமில் வந்து நான் ஷேடோ கொடுத்துருக்கேன், நீங்கள் வேணுன்னா ஷேடோ வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு வேணுன்னா வந்து நீங்கள் ஜஸ்ட் ஒரு பஞ்ச் ஆஃப் பேர்ட்ஸ் கொண்டு வந்து அதை கூட நீங்கள் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி ஜஸ்ட் இதை ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, தென் இந்த எல்லா லேயரையும் வந்து என்ன பண்ணுறேன்னா மொத்தமாக செலக்ட் பண்ணிக்குவோம். செலக்ட் பண்ணி இதை ஒரு குரூப்பில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு Ctrl+J ப்ரெஸ் பண்ணி ஒரு காப்பி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை வந்து ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ணிடுங்க. இப்போ கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறமா ஃபில்டர் போயிட்டு கேமரா ரா ஃபில்டர் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஓகே, இப்போ ஸோ இந்த கேமரா ரா ஃபில்டரில் வந்து உங்களோட மொத்த கலர் டோனு என்ன டெம்பரேச்சரில் இருக்கும், அதாவது வார்ம் டெம்பரேச்சர், இது வந்து கூல், இது வந்து சி லேண்ட்ஸ்கேப் இல்லையா, ஸோ நான் வந்து கொஞ்சம் கூல் ஜோனுக்கு வந்து மூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, அகெயின் ஒரு லைட்டான ஒரு பர்பிள் டிண்ட் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகே, தென் எக்ஸ்போஷர் இதில் இருக்க அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு தேவையான மாதிரி கொடுத்துக்கோங்க. நான் எனக்கு தேவையான மாதிரி கொடுத்துக்கிறேன். அண்ட் எப்பயுமே வந்து கிளாரிட்டி வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்குவாங்க, இது வந்து கொஞ்சம் நல்ல எஃபெக்ட் வந்து கொடுக்கும். அகெயின் டெக்ஸ்சர் வந்து லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கேமரா ரா ஃபில்டர்லாம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்மளோட ஃபைனல் அவுட்புட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ தட்ஸ் இட் கைஸ், ஃபோட்டோஷாப்பில் 3D லேண்ட்ஸ்கேப் வந்து இந்த மாதிரி தான் நம்ம க்ரியேட் பண்ணோம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஏதாவது கொஷின்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு சூப்பரான டியூட்டோரியலை நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். Until then, signing off here, அறிவு. Bye.